இந்த வீடியோல ஓசோ சொன்ன ஒரு விஷயத்த பத்தி பார்க்கலாம். அதாவது ஆஹ், சாதாரண மக்களை காட்டிலும் மனநல மருத்துவர்கள் வந்து அதிகமா பைத்தியமாக்குறாங்க. 2 மடங்கு தற்கொலை பண்ணிக்கிறாங்க அப்படின்னு சொல்றாரு. இது ஓசோ பேசினது 1980 இல்ல 75 அந்த காலகட்டங்களா கூட இருக்கலாம். அப்போ இப்ப கண்டிப்பா அந்த ரேஷியோ அதிகமா தான் ஆயிருக்கும். ஏன்னா அவர் என்ன சொல்றாரு அப்படின்னா, ஏன்னா அவங்க மனநலன் பாதிக்கப்பட்ட மக்களோடயே இருக்கிறாங்க. அவங்களுக்கு கவுன்சிலிங் குடுக்குறாங்க. அப்படிங்கிறதுனால, அந்த மனநல பாதிப்பான அந்த விஷயங்கள அவங்க ரிசீவ் நெறைய பண்றாங்க. ரொம்ப ஆழமா உள்வாங்குனா தான், உங்களால அந்த விஷயத்த சரிப்படுத்த முடியும். இது இந்த கவுன்சிலிங் எல்லாம் பண்றாங்க இல்லையா? ஆ சைக்காலஜிக்கலா நெறைய டாக்டர்ஸு அந்த மாரி அவங்கள பத்தி சொல்றாரு. அப்போ அவங்க நெறைய அவங்களுடைய பிரச்சனைகள கேட்கணும். அவங்க நெறைய பேரு ரொம்ப ஆழமா பாதிக்கப்பட்டவங்கலாம் வரும்போது, இவங்க அவங்கள சரிப்படுத்தணும் அப்டின்னா, அந்த அளவுக்கு அவங்க சொல்றத இவங்க ஆழமா ரிசீவ் பண்ணா தான், அவங்கள சரிப்படுத்த முடியும். அப்ப ஆழமா இவங்க ரிசீவ் பண்ணும்போது என்ன ஆகும்னா, இவங்களும் அந்த விஷயத்த ரொம்ப ஆழமா உள்வாங்கிக்கிறாங்க. எப்படி நம்ம சந்தோஷமான மனுஷங்க கூட இருக்கும்போது, நம்மள சுத்தி ஒரு ஹாப்பினஸ் வரும். அதேபோல ரொம்ப சோகத்துல இருக்க நம்ம ஃப்ரெண்ட்ஸ் கூட பேசும்போது, இல்ல அவங்க நம்மகிட்ட அவங்களுடைய வருத்தங்கள பகிர்ந்துக்கும்போது, வருத்தப்ப நம்மளும் அந்த சோகமான மனோநிலைக்கு மாறுறோம் இல்லையா? அதே மாதிரி தான். இதுவும் நடக்குது அப்படின்னு சொல்றாரு ஓஷோ. அப்போ இதுல இருந்து இவங்கள காப்பாத்திக்கிறதுக்கு ஒரே விஷயம் தான் உதவும். அதுதான் தியானம் அப்படின்னு சொல்றாரு. அப்போ மத்தவங்கள காட்டிலும் மனநல மருத்துவர்களுக்கு அதிகமா தியானத்த சொல்லி தரணும். இன்னும் சொல்லப்போனா ரூல்ஸே போடணும்னு சொல்றாரு. எப்படின்னா, நீங்க அந்த தியானத்துல தியானம்ங்கிறத விஷயத்த ஆழமா பழகுனாதான் உங்களுக்கு சர்டிபிகேட்டே தரணும் அப்படின்னு ஓஷோ சொல்றாரு. அதுவும் சரியான விஷயம்தான். வில்லியம் ரெய்ச் அப்படிங்கிறது, அதாவது சிக்மன் ஃப்ராய்டு மாரி வில்லியம் ரெய்ச்ங்கிற ஒரு அஹ் அவர் ரொம்ப ஆழமான ஒரு என்னன்னா மனுஷங்களுடைய ஆழம் வேர் வரைக்கும் ஊடுருவி ஒரு வேலை செய்வாராம். அந்த மாதிரி ஒரு மனநல மருத்துவர். அவர் கடைசியில பைத்தியமா தான் ஆயிட்டாரு அப்படின்னு சொல்றாரு. அப்போ இது கவுன்சிலிங் பண்றவங்களுக்கும் பொருந்தும். இல்ல ஒரு டாக்ஸிக்கான சூழ்நிலையில இருக்கிறாங்க இல்லையா? அதாவது ஃபேமிலியிலேயே கணவனோ, மனைவியோ, இல்ல மாமியார் அந்த மாதிரி பொதுவா நம்ம தமிழ்நாட்டுல நடக்கிற பிரச்சனைகளை பத்தி நம்ம பிராக்டிக்கலா பேசலாம். ஸோ அந்த மாதிரி ஒரு டாக்ஸிக்கான சூழ்நிலையில இருக்கிறாங்க. அவங்களுக்கு சப்போர்ட்டுக்கு யாருமே இல்ல. ஆனா வெளியில வரவும் பயமா இருக்கு. ஆனா அந்த மாதிரி சூழ்நிலையில தான் நான் 24 மணி நேரமும் வாழ்ந்துட்டு இருக்கேன். அப்படிங்கிறவங்களுக்கான ஒரு தியான யுக்திய இந்த வீடியோல பார்க்கலாம். அவங்க எப்படி நம்ம தன்னைத்தானே அந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில இருந்து பாதிக்காம தன்னை தற்காத்துக்கிறது அப்படிங்கிற ஒரு டெக்னிக் நம்ம பார்க்கலாம். ஆனா பொதுவா அந்த மாதிரி டாக்ஸிக்கான சூழ்நிலையில இருக்கிறவங்க அதுல இருந்து கண்டிப்பா வெளியே வரணும். இன்னொன்னு சில பேருக்கு ஆஃபீஸ்லயுமே அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை இருக்கும். வேலை செய்யற இடங்கள்லயுமே அந்த மாதிரி டாக்ஸிக்கான பீப்புள் அவங்கள சுத்தி இருப்பாங்க. என்ன அப்படின்னா, யார் இதனால அதிகமா மனநல மருத்துவர்களை விட்டுருவோம். நம்ம நம்மள மாதிரி ஒரு சராசரி மக்கள் பார்க்கும்போது யார் இதனால அதிகமா பாதிக்கப்படுறாங்க அப்படின்னா, ரொம்ப சென்சிட்டிவான பீப்புள். எந்த அளவுக்கு அவங்க சென்சிட்டிவா இருக்கிறாங்களோ அந்த அளவுக்கு இந்த மாதிரி சூழ்நிலையாலையும் மக்களாலையும் பாதிக்கப்படுவாங்க. ஏன் சென்சிட்டிவ் பீப்புள் பாதிக்கப்படுறாங்க அப்படின்னா, ஆக்சுவலா சென்சிட்டிவிட்டிங்கிறது எதை குறிக்குது அப்படின்னா, அவங்க ரொம்ப ரிசெப்டிவா இருப்பாங்க. எல்லா விஷயங்களையும் உள்வாங்கிக்குவாங்க. ஏன்னா சென்சிட்டிவ் பீப்புள் பார்த்தீங்கன்னா, அவங்க அதிகமா ஈகோங்கிறது மத்தவங்க அளவுக்கு இருக்காது. அடுத்தவங்கள எந்நேரமும் பார்த்தீங்கன்னா, அந்த ஈகோ அப்படிங்கிறதே பார்த்தீங்கன்னா, ஒரு சில பேர் பார்த்துருப்பீங்க. எப்ப பார்த்தாலும் யாரையாவது ஹர்ட் பண்ணிட்டு, யாரையாவது அ ஒரு அந்த
ஹர்ட் பண்ணிட்டு, இல்ல அவங்களுக்கு ஒரு கஷ்டத்த குடுத்துக்கிட்டு, இப்படியே இருப்பாங்க. இந்த மாரி மக்கள் கண்டிப்பா நம்மள சுத்தி இருப்பாங்க. அவங்க ஏன் அப்படி இருக்காங்கன்னா, செல்ஃப் டிஃபென்ஸ். செல்ஃப் டிஃபென்ஸ் பண்றதா நெனச்சுட்டு அவங்க அப்படி பண்றாங்க. என்ன அப்படின்னா, அ அவங்க வந்து ரொம்ப உள்ளுக்குள்ள வந்து வெளியில வந்து சுப்பீரியரா தன்னை காட்டிக்குவாங்க. ஆனா உள்ளுக்குள்ள உண்மையாவே அவங்களுக்கு இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ் அதிகமா இருக்கும். அத வந்து மறைக்கிறதுக்கு, இன்னொன்னு தன்னை யாரும் தாக்கிடக்கூடாது. அதுக்கு முன்னாடி நம்ம அவங்கள தாக்கிடுவோம். யாரும் நம்மள சீண்டக்கூடாது. அதுக்கு என்ன ஒரே வழி, நம்ம அடுத்தவங்கள சீண்டிட்டே இருக்கிறது. அடுத்தவங்கள வந்து ஹர்ட் பண்ணிட்டு இருக்கிறது. அடுத்தவங்கள வந்து கஷ்டப்படுத்திட்டே இருக்கிறது. இதுதான் அவங்க யூஸ் பண்ற ஒரு டூல். இது ரொம்ப புத்திசாலித்தனம்னு அவங்க நெனச்சுக்கிறாங்க. ஆனா அது உண்மதான். ஏன்னா, அவங்க அடுத்தவங்கள சீண்டிட்டே இருக்கும்போது, அவங்க பக்கத்துல போகவே எல்லாரும் பயப்படுவாங்க. அந்த மாரி ஒரு பர்சனாலிட்டி அவங்க டெவலப் பண்ணி வச்சிருப்பாங்க சின்னதுல இருந்து. ஸோ அந்த மாதிரி மக்கள் வந்து என்னைக்குமே அடுத்தவங்களுக்கு ரொம்ப ஹார்ம்ஃபுல்லா தான் இருப்பாங்க. அவங்களால தான் வந்து அ எல்லாரையுமே நெறைய மக்களுக்கு வந்து கஷ்டத்த குடுக்குறது இந்த மாரி பீப்பிள் தான். எல்லாருமே அவங்க நிலையில, அவங்கவங்க இருக்கிற நிலையில சந்தோஷமா இருந்துட்டாங்கன்னா, அவங்க ஏன் வந்து அடுத்தவங்கள போய் தாக்குறாங்க? தன் அளவுல நிறைவா இருக்கிற எவனுமே அடுத்தவங்கள பத்தி கண்டுக்கவே மாட்டாங்க. ஏன்னா, இவன் மகிழ்ச்சியா இருக்கான். இவன் வாழ்க்கைய மகிழ்ச்சியா வாழும்போது, அடுத்தவங்கள பத்தி அவனுக்கு என்ன கவல? ஸோ, உள்ளுக்குள்ள வந்து இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ் இருக்கிற மக்களும், உள்ளுக்குள்ள உண்மையாவே சந்தோஷமா இல்லாத, அவனுக்கு மனசளவுல ஏகப்பட்ட பிரச்சனைகள் இருக்கும். அதெல்லாம் மறைச்சிட்டு தான் அவன் அடுத்தவங்கள அத தான் பார்க்க விரும்பாம தான் அடுத்தவங்கள இன்னொன்னு தன்னை புரொடெக்ட் பண்ணிக்கிற மாரி நெனச்சு அடுத்தவங்கள எந்நேரமும் தாக்கிட்டே இருக்கிறது. இந்த மாரி மக்கள். இப்போ இந்த மாரி மக்கள் கிட்ட இருந்து சென்சிட்டிவ் பீப்பிள் வந்து எப்படி வந்து தன்னை வந்து தற்காத்துக்கிறது? அவங்க சொன்னோம் இல்லையா? சென்சிட்டிவ் பீப்பிள்னா ரொம்ப ரிசப்டிவா இருப்பாங்க. அவங்க எதுவா இருந்தாலும் உள்வாங்கிக்குவாங்க. ஒரு சின்ன குழந்தை மாரின்னு வைங்களேன். ஒரு குழந்தைக்கு எப்படி வந்து அ அதுக்கு வந்து என்னது அந்த அ எந்த மாரி ஒரு சூழ்நிலை போனா டக்குன்னு அதோட உடல் பாதிக்கப்பட்டுரும். ஆ ஒரு க ஒரு ச சூழ்நிலை சரியில்லனா குழந்தைங்க பயங்கரமா அழ ஆரம்பிச்சுரும் இல்லையா? அந்த மாரி. சென்சிட்டிவ் பீப்பிள் வந்து எல்லாத்தையுமே ரிசீவ் பண்ணிக்குவாங்க. நல்லதுனாலும் ரிசீவ் பண்ணிக்குவாங்க, கெட்டதுனாலும் ரிசீவ் பண்ணிக்குவாங்க. அவங்க எந்த மாரி சூழ்நிலையில இருக்கிறாங்களோ, அத பொறுத்து அவங்க எல்லாத்தையுமே ரிசீவ் பண்ணிக்குவாங்க. ஸோ உள்வாங்குறதுல வந்து இது நல்லது, இது அதாவது உள்வாங்குற தன்மை ஒருத்தனுக்கு இருக்கு அப்டின்னா, அதுல வந்து அது நல்லது, கெட்டதுன்னு பார்க்காது. எதுவா இருந்தாலும் அவங்க வந்து உள்வாங்கிக்குவாங்க. ஸோ இவங்க ஒரு ஆன்மீகத்துல போனா, ஆன்மீகம் சார்ந்த இடத்துல இருக்கும்போது பயங்கரமா முன்னேறுவாங்க. இதே ஒரு டாக்ஸிக்கான ஒரு இடத்துல இருந்தாங்கன்னா, பயங்கரமா பாதிக்கப்படுவாங்க. அ அதனால அவங்களுக்கான ஒரு டெக்னிக் என்ன அப்டின்னா, அந்த மாரி ஒரு சூழ்நிலைக்குள்ள போகும்போதோ, இல்ல அந்த மாரி மக்கள நீங்க சந்திக்க போறீங்க அப்டிங்கும்போதோ, உங்கள சுத்தி ஒரு பாதுகாப்பு வளையம். இத பத்தி இந்த மாரி ஏகப்பட்ட டெக்னிக்ஸ் பத்தி ஓஷோ பேசியிருக்காரு. இதுவும் அவர் சொன்ன ஒரு டெக்னிக் தான். ஸோ உங்கள சுத்தி ஒரு வளையம் மாரி, பாதுகாப்பு வளையம் மாரி போட்டுக்கோங்க. அதாவது கற்பனையா. அந்த மாரி சூழ்நிலைக்கு போறதுக்கு முன்னாடியோ, இல்ல அங்க ரீச் ஆனதுக்கு அப்புறமோ, ஒரு ஒ ஒரு 2, 3 நிமிஷம் கண்கள மூடி உங்கள சுத்தி ஒரு பாதுகாப்பு வளையம் வந்து இருக்கிற மாரியும், அது உங்கள உடல சுத்தி பாதுகாக்கிற மாரியும், எந்த ஒரு விஷயமும் அத தாண்டி உள்ள வந்து உங்கள பாதிக்காது. அப்படிங்கிற மாதிரி ஃபீல் பண்ணி, அந்த விஷயத்த வந்து அத வந்து நீங்க கற்பனை பண்ணிக்கோங்க. இது வெறும் கற்பனை மட்டும் கிடையாது. இது நடக்கும். இத வந்து நீங்க உணர முடியும். ஆ அந்த மாரி உங்கள சுத்தி ஒரு பாதுகாப்பு வளையம் போட்டுட்டு, அதுக்கப்புறம் அந்த சூழ்நிலைக்குள்ளேயோ, இல்ல அந்த மனுஷங்களையோ மீட் பண்ண போங்க. அந்த சூழ்நிலைக்குள்ள என்டர் ஆகுங்க. அது ஆஃபீஸா இருந்தாலும் சரி, வீடா இருந்தாலும் சரி. ஆ அத மறந்துறாதீங்க. எப்பவுமே அத ஞாபகப்படுத்திக்கோங்க. அ அடிக்கடி வந்து உங்கள சுத்தி அந்த வளையம் இருக்கிற மாரியும், அது வந்து உங்கள பாதுகாக்கிற மாரியும் ஃபீல் பண்ணிக்கோங்க. இது வந்து கண்டிப்பா வேலை செய்யும். ஆ இத பயன்படுத்திட்டு, இத எப்படி இருந்தது? உங்களுக்கு எப்படி அது அ ஒரு தாக்கத்த ஏற்படுத்துச்சு? அப்படிங்கிறத பதிவு பண்ணுங்க. பல பேருக்கும் உபயோகமா இருக்கும். ஏன்னா, இது வந்து நான் என்னோட ஃப்ரெண்ட்ஸ் நெறைய பேத்துக்கு இந்த டெக்னிக்க வந்து நான் சொல்லியிருக்கேன். அவங்க வந்து இந்த மாரியான சூழ்நிலைக்குள்ள போகும்போதெல்லாம் போயிட்டு வந்து ரொம்ப ரொம்ப ஃபீல் பண்ணி இந்த மாரி அவங்க ரொம்ப பாதிக்கப்பட்டுருவாங்க. அப்போ வந்து நான் இத சொல்லியிருக்கேன். இந்த மாரி இந்த விஷயத்த நீங்க பண்ணுங்க. அப்படிங்கும்போது
ரொம்பவே நல்லா அவங்க ஃபீட்பேக் குடுத்துருக்காங்க. ரொம்ப நல்லா இருந்தது. ரொம்ப வித்தியாசமா இருந்தது. எப்பவுமே போயிட்டு வந்தா எனக்கு தலை வலிக்க ஆரம்பிச்சுரும். இல்ல உடம்பெல்லாம் ரொம்ப அடிச்சு போட்ட மாரி இருக்கும். ஆனா, இந்த வாட்டி அந்த மாரி எந்த ஒரு இதுவுமே இல்ல. அவ்ளோ எனர்ஜெட்டிக்கா இருந்தது. இன்னொன்னு என்னோட அந்த எனர்ஜிய மத்தவங்க ஃபீல் பண்ணாங்க. ஒரு ஆட்டோக்காரர் கூட வந்து என்கிட்ட அ அவரு என்ன நான் அவர்ட்ட போய் ஆட்டோல இது பண்ணும்போது, அ அவரு என்ன என்கிட்ட பேசின விதமே வேற மாரி இருந்துச்சு. இதுவரைக்கும் அந்த மாரி நடந்ததில்ல அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. அ இது வந்து அன்பின் அதிர்வுகள் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஓசோ சொன்னது தான். அது அத வந்து நம்ம கேம்ப்ல வந்து பண்ணுவோம். எப்படின்னா, ஒரு கண்கள மூடிக்கணும். இத வந்து நீங்க பிராக்டிஸ் பண்ணுங்க. முடிஞ்சா ரொம்ப மைல்டான ஒரு மியூசிக், ரொம்ப தியானத்தன்மையோட கூடிய ஒரு மியூசிக் இருந்தா ப்ளே பண்ணிக்கோங்க. அது வந்து ரொம்பவே சப்போர்ட் பண்ணும். உங்களுடைய அந்த மெடிடேஷனுக்கு ரொம்பவே சப்போர்ட் பண்ணும். ஸோ கண்கள மூடிக்கோங்க. கண்கள மூடிட்டு உங்களுடைய 2 அக்குளுக்கும் நடுவுல இருக்க பகுதி. அதுதான் ஸ்பிரிச்சுவல் ஹார்ட் அப்படின்னு ஓஷோ சொல்லுவாரு. நம்மளுடைய பிசிக்கல் ஹார்ட் வந்து இந்த லெஃப்ட் சைடு இருக்கு. பட் ஸ்பிரிச்சுவல் ஹார்ட் அப்படிங்கிறது 2 அக்குளுக்கும் நடுவுல இந்த ஃபுல் பார்ட்டுமே ஸ்பிரிச்சுவல் ஹார்ட் தான். ஸோ வந்து இப்படி கைகள அந்த மாரி வச்சுக்கிட்டாலும் சரி, வச்சுக்கிட்டு ஃபீல் பண்ணீங்கன்னா இன்னும் நல்லாயிருக்கும். அங்க அந்த உங்களுடைய ஸ்பிரிச்சுவல் ஹார்ட்ல இருந்து அப்படியே அன்பு பொங்கி பெருகி, உங்கள அப்படியே முழுவதுமா நிறைக்கிறதா ஃபீல் பண்ணுங்க. அது எவ்வளோ நேரம் ஃபீல் பண்ண முடியுமோ ஃபீல் பண்ணுங்க. அதுக்கப்புறம் உங்கள முழுசுமா அந்த அன்புடைய அதிர்வுகள் வந்து நிறைச்சதுக்கப்புறம், நீங்க இருக்கிற அறை முழுவதும் அந்த அன்பு வந்து உங்களுடைய அந்த அன்பு அதிர்வுகள் வந்து பரவுறதா ஃபீல் பண்ணுங்க. அது முடிஞ்சோனயே நீங்க இருக்க அந்த ஊர் முழுவதும், இல்ல அந்த தெரு முழுவதும், அந்த ஏரியா முழுவதும் பரவுறதா ஃபீல் பண்ணுங்க. அதுக்கப்புறம் இந்த ஊர், இந்த நாடு, இந்த உலகம் முழுவதுமே உங்களுடைய அன்பின் அதிர்வுகள் வந்து நிறைக்கிறதா ஃபீல் பண்ணுங்க. அதுக்கப்புறம் இந்த பிரபஞ்சம் முழுவதுமே உங்களுடைய அன்பு வந்து நிறையிறதா, உங்க அன்பால நீங்க நிறைக்கிறதா, உங்க அன்பு போய் இந்த பிரபஞ்சத்தையே அ அ நிறைவாக்குறதா ஃபீல் பண்ணுங்க. இந்த மாதிரி அ ஒரு குறைஞ்சது ஒரு 1/2 மணி நேரமாவது இத செய்யுங்க. இத வந்து நைட்டு தூங்க போறதுக்கு முன்னாடி செஞ்சுட்டு படுங்க. இல்ல அதேபோல மார்னிங் எந்திரிச்ச உடனேயும் செய்யுங்க. இல்ல உங்களுக்கு எப்ப அந்த உணர்வு வருதோ, அப்ப வந்து இந்த மெடிடேஷன பண்ணுங்க. ஏன்னா, இந்த மாரி மெடிடேஷன் பண்ணணும்னா, நம்ம எப்ப ரிலாக்ஸா இருப்போமோ, அப்பதான் நமக்கு பண்ணணும் அப்படின்னு தோணும். ஸோ, அந்த மாரி டைம்ல பண்ணுங்க. இதுக்கு காலம், நேரம் எதுவும் தேவையில்ல. பண்ணலாம். நீங்க ரிலாக்ஸா இருக்கும்போது தாராளமா பண்ணலாம். இது பண்ணும்போது என்ன ஆகும்னா, ஒரு கட்டத்துல நீங்க தொடர்ந்து இத பயிற்சி பண்ண பண்ண, ஆ உங்களுடைய வெளி வாழ்க்கையிலயும் இதோடைய இம்பேக்ட்ட வந்து நீங்க ஃபீல் பண்ண முடியும். ஆ நீங்க இப்போ ஒரு ரோட்ல நடந்து போறீங்க அப்படின்னா, உண்மையா அந்த சென்சிட்டிவான பீப்பிள் அத வந்து உணர்ற மக்கள் வந்து அத உணருவாங்க. நீங்க கிராஸ் பண்ணி போகும்போது, டக்குன்னு உங்களுடைய அன் அந்த வைப்ரேஷன் அந்த என்ன சொல்லுவாங்க? உங்களுடைய அந்த அதிர்வுகளால மற்ற மக்கள் பயங்கரமா ஈர்க்கப்படுவாங்க. அது வந்து நடக்கும். இத தொடர்ந்து பயிற்சி பண்ண பண்ண கண்டிப்பா அது நடக்கும். ஆ ஸோ இதையும் பயிற்சி முடிஞ்சா பயிற்சி பண்ணுங்க. பண்ணிட்டு, ஆ இது எப்படி இருந்ததுன்னு கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. ஆ ஓசோ சொல்றது அதுதான். நீ வந்து தியானத்துல நீ வளர்ந்திருக்க அப்படின்னா, உனக்குள்ள அன்பு வளரணும். அதுதான் நீ தியானத்துல வளர்ந்திருக்க அப்படின்னு அ சொல்றதுக்கான அளவுகோல். ஆனா உனக்குள்ள அன்பே வளரல அப்படின்னா, நீ தியானத்துல வளரல அப்படின்னு தான் அர்த்தம். அத வந்து வெறுமனே ஒரு எக்ஸர்சைஸ் மாதிரி எப்படி நம்ம செய்றோம் எக்ஸர்சைஸ் அந்த மாரி தான் நீ பண்ணிட்டு இருக்க அப்படின்ற மாரி சொல்லுவாரு.